ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். ஒரு குட்டி செட்டப் சேஞ்சு வீட்டில் கொஞ்சம் லைட்டு கிட்டலாம் வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ ஒரு செட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்புறம் சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ். நேற்று ஆக்சுவலாக நம்ம ஒரு 2 hours இது பண்ண வேண்டி இருந்துச்சு, டிஸ்கஷன் டெலிகிராமில். அது இன்னும் பண்ணலை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அது நான் ஒரு டேட் சொல்கிறேன், கண்டிப்பாக நம்ம அதில் பண்ணுவோம். சரியா? இந்த வீக்கெண்டு பண்ணுவோம், இல்லைன்னா இந்த வீக்கெண்டு இல்லை, நான் இந்த வீக் டேஸில் முடிஞ்சால் பண்ணுவோம். எனக்கு என்னென்னா இன்டர்வியூ வேலை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அது ரொம்ப அதிகமாக ஒரு அன்ஹெல்த்தி டைம் ஒர்க்குக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நிறைய வேலை பார்த்துட்ருக்கேன். அதனால் வேறு வழி இல்லை, அந்த சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். அதனால் கொஞ்சம் என்னை புரிஞ்சுக்கிடுங்க. யூடியூப்பில் இன்றைக்கி இப்போ நம்ம ஒரு லைவ் டெஸ்ட் போட போகிறோம். நம்ம வெப்சைட்டில் வேறு பார்த்து கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்துட்டுருக்குது. நீங்கள் ஒரு கோர்ஸ் பை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகிரும். ஒரு 2-3 ஹவர்ஸில் ஆக்டிவேட் ஆகிரும். சரியா? ஸோ உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் மெயிலும் ஆக்டிவேஷனும் நாங்கள் அது மேனுவலாக பண்ணுறதுனால கொஞ்சம் எங்களுக்கு டைம் ஆகுது. இப்போ நீங்கள் காலையில் பை பண்ணுறீங்கன்னா மத்தியானத்துக்குள்ளே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிரும். ஆக்டிவேட் ஆகலையுமே நம்மளுடைய இவங்க நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அட்மின் நம்பர், அவங்கள்ட்ட சொல்லுங்கள், அவங்க உங்களுக்கு பண்ணி விடுவாங்க. அப்படியே க்ளோஸ் கூட பண்ணாமல் அப்படியே இருக்குது ப்ரோனவுன்னு. கரண்ட் அஃபேர்ஸுக்கு நம்ம என்ன மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத என்ன சொல்லுங்கள். இங்கிலீஷுக்குமே நம்ம இந்த ஆர்ஆர்பிபிஓக்கு ஒரு நல்ல ஒரு 4 கிளாஸ் போடலாம். எந்த மாதிரி கிளாஸஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத என்ன சொல்லுங்கள். இப்போ நான் இந்த இதில் என்ன பண்ண போகிறேன், டெஸ்ட்டு போட்டு உங்களுக்கு லைவ் டெஸ்ட் போட்டு காமிக்க போகிறேன். லைவ் டெஸ்ட்டுங்கும் போது ஃபுல் மெயின்ஸ் டெஸ்ட் வேணாம், செக்ஷனல் மெயின்ஸ் போடுவோம். சரியா? ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன அப்படின்னா, டெஸ்ட் ஏற்கனவே போட வச்சுட்டேனே எங்கள் பசங்களை. சரி, ஓகே, ஃபுல் டெஸ்ட் போடுவோம். என்னுடைய டார்கெட் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு 4 டெஸ்ட்டு கரெக்ஷன் கொடுக்கணும். நிறைய டைம் ஆகுது, நிறையா டைம் எடுக்கும். அக்செப்டபுள், ஓகே தான். இங்கிலீஷ் ஒரு ஸ்கோர் சேஞ்சிங், ஒரு பயங்கர கேம் சேஞ்சிங்னா லைஃப் சேஞ்சிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை. நல்ல ஈஸியாக இருக்கும் இந்த எக்ஸாம், நல்ல ஈஸியாக இருக்கும். ஆர்ஆர்பிங்கும் போது டிஃபிகல்ட் ஏரியா இல்லை, ஈஸியான ஏரியா தான். சரியா? ஸோ நீங்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டெஸ்ட்டு போட போகிறோம். இதுடைய கரெக்ஷன் நம்ம ஒரு நாள் கொடுப்போம். இதில் எந்தெந்த ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கரெக்ஷன் வேணுங்கிறத பாருங்கள், எனக்கு சொல்லுங்கள். இந்த ஒத்த டெஸ்ட்டு நான் போடுறேன் அப்படின்னா இதை நீங்கள் பொறுமையாக நல்லா பாஸ் பண்ணி டைம் எடுத்து இதை பார்க்கணும். சரியா? ஒவ்வொரு கொஷின் நான் ஃபாஸ்ட்டாக போடுவேன், பட் நீங்கள் பாஸ் பண்ணி ஆன்சர் போட்டுட்டு அதுக்கப்புறம் போகணும். ஸோ அதை ஒரு ப்ராக்டிஸாக நீங்கள் வைக்கணும். அதனால் இப்போது போடுவோம், பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் எனக்கு லைட்டாக கண் எரியுது, லேட் ஆகிடுச்சு கொஞ்சம் நைட்டு, அதனால் கண் எரியுது. பட்டு பார்த்துக்கிடலாம் வாங்க. ஸோ டெஸ்ட் நம்பர் 1 நான் ஃபாஸ்ட்டாக போட போகிறேன். என்னுடைய டார்கெட் ஆஸ் யூஷுவல் 40 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும், 40 மார்க்ஸ் எடுக்க ட்ரை பண்ண போகிறேன். அட்லீஸ்ட் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் விடாமல் பார்த்துக்க போகிறேன். ஐயோ, ஓ இதுவா? ஓகே, இங்கிலீஷ் தான், டெஸ்ட்டு மட்டும் தான். போட்டு வந்துடுறேன், 30 நிமிஷத்தில் முடிச்சுடுவோம் பாரு. அண்ணனோட ஸ்பீடை பற்றி உனக்கு தெரியாது. கிரிட்டிக்கல் ரீசிங் ஒரு நாள் பார்க்கணும் மக்களே, பார்த்தா தான் தெரியாகும் மக்களே. லாங்குவேஜ், ஸோ 30 minutes 40 questions. ஓகே, 30 நிமிஷம் 40 கொஸ்டின். போகுது மேசஸ் கொஞ்சம் டீட்டெயில்டாக எடுக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. கொஞ்சம் டெப்த்தெல்லாம் சில விஷயங்கள்ல சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல, பட் யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் ஓகே நல்லாயிருக்கு, இப்படி தான் அப்ரோச், அது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. சரி வாங்க. have discovered
ஹாவ் டிஸ்கவர்டு. சியில் மிஸ்டேக் இருக்குது. தட் பேரண்ட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேர் சில்ட்ரன்ஸ் பிஹேவியர். சிடி. ஓகே, 2 எரர். ஃபஸ்ட்டு இப்படி போடக்கூடாது. ஃபஸ்ட் நான் என்னென்ன கொஷின் இருக்குன்னு பார்க்கணும். எரர் 5. பேராகிராஃபு, வேர்டு கொஸ்டின்ஸு, இடியம்ஸு. அடே என்னடா இப்படி பண்ணுறீங்க. ஓகே, ஃபில்லர்ஸ் ஈஸி. ஃபில்லர்ஸு ஆர்சி வந்துட்டான் 26லேருந்து. அதுக்கப்புறம் ஆர்சி, கடைசியில் ஆர்சி. ஓகே, நான் ஃபஸ்ட்டு எரர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எரர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் ஏன்னா என்னை பார்த்து நீங்கள் எரர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. எரர் விட்டுறணும், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் விட்டுறணும். என்னடா ஒகேபு கொஸ்டினாக இருக்குது, இதையும் விட தான் செய்யணும். ஃபில்லர்ஸ் இருந்தால் நம்ம ஆரம்பிக்க முடியும். ஃபில்லர்ஸ் மிமிக்ஸு, இன்டிமேட்ஸ் இல்லை இமிட்டேட்ஸ் வரும். ரிசம்பிள்ஸ் 1 and 4. 1 and 4. அடுத்து போ. மாற்றி வேற வருதா இளவு. He morphed it into X, altering and changing. 2 and 4. But the results so far are meager and scanty. 2 and 3. பட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ 2 and 3. Financial crisis, but the government is leaving them to struggle. 4 வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு. 1 and 4 தான் டவுட் இருக்கு எனக்கு. ஓகே, 1 and 4 ஆல் ஃபிட் வருமா? பேர் வராது. ஓகே, 1 and 4 தான் ஆன்சர். ஹைப்பர் டென்ஷன் இஸ் அ லீடிங் அண்ட் பிரைம் காஸ். 2 and 4. 2 and 4. ஓகே, 5 ஃபில்லர்ஸ் நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் எரர்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேர்டு கொஸ்டின்ஸ்க்கு வரேன். எவ்வளோகள் ஒகேப் கொஸ்டினும் கேட்டிருக்கானுங்க, இடியம்ஸும் கேட்டிருக்கானுங்க. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போட்டாச்சு. சிஎன்டி பாஸ் பண்ணி போடுங்க, ஸ்லோவாக போடுங்க. நீங்கள் நான் போடுற ஸ்பீடில் போடாதீங்க. when you get dressed in the morning, your outfit can reveal a lot about not only your personality but also or no. So A and D option இருக்கா. when you get dressed in the morning. okay, so A and D தான். some researchers A ல மிஸ்டேக் இருக்கு. might stimulate AB. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், இதுக்கு மேலே ஈஸியாக கேள்வி இருக்காது. லிவிங் இன் எரர் தானே கேட்டிருக்கானுங்க. ஆமாம், ஓகே, கரெக்டான பாட்டை கேட்ட போகிறானுங்க. மீன்ஸ் பியில் எரர் இருக்கு. For many vegans, living a committed vegan lifestyle means not wearing clothes made from animal skins and avoiding. Okay, super. B and D. Sentence பிடிச்சு போடணும், சரியா? நான் ஃபாஸ்ட்டாக தான் பிடிக்கிறேன். as sweet potatoes get its as D letter இருக்கு. AD வீடா from naturally occurring sugars. get their தான் வரணும். sweet potatoes get their. so A and D. ரைட், 10 கொஸ்டின் முடிஞ்சிட்டு 5 minutes ஓவர். நல்ல ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் நல்ல இருக்கிறத போடுவோம். ப்ரொசீட்ஸ் சத்தியமாக இது இப்போ செட் ஆகாது. அடுத்த கேள்வி போவோம். ஐசிங் ஆன் த கேக் வராது. கரெக்ட்லி யூஸ் 1 வராது. 3 வரும். கட் த மஸ்டர்ட் கரெக்ட். 2 and 3 வரும். ஒன்லி 3 இல்லை 2 and 3 தான் ஆன்சரு.
கட் த மஸ்டர்டுனா டூ அ டிஃபிகல்ட் டாஸ்க்கு, பட் நவ் இஸ் அச்சீவ்மெண்ட் ஸ்பீக் ஃபார் தெம்செல்ஸ். ஓகே 2 and 3 இல்லை 1D 3 இது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பட் 2 and 3 இருக்க வாய்ப்பு அதிகம். போட்டு விட்றேன், பார்த்துக்கிடுவோம். டேகர்ஸ் ட்ரான் கரெக்ட். ஃப்ளை இன் தி ஆயின்மெண்ட் கரெக்ட். ஒன் அண்ட் டூ. கட் கார்னர்ஸ்னால் டேக்கிங் ஷார்ட்கட்ஸ். இது நம்ம இடியம்ஸ் டீச் பண்ணதில் இருக்கு இல்லையா, நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ரிஸ்ட் ஆஃப், அப்டேட்டடு. ஸோ ஒன்று வர ஆயில் ஆன் ட்ரபிள்டு வாட்டர்ஸ் 2 வரும். He had been letting sleeping dogs lie. ஸ்லீப்பிங் டாக்ஸ் லைனா பிரச்சனையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குது. எதுக்கு? இன் ஆர்டர் டு ப்ரிவென்ட் ஏதோ போட்டிருக்கானுங்களே. 1 and 2 தான் எனக்கு டவுட்டாக இருக்கு. பிரச்சனையை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது. இடிக்குதடா, இடிக்குதே. ஒன் அண்ட் டூ தான் போடுற, பார்த்துக்கிடுவோம். ஆர்ஃபா ரிவ்யூ போட்டு போவோம். 25 போட்டாச்சு, 26 ரைட்டு செட் ஆகாது. இப்போ நான் 16, 22லாம் போடணும், இது செட் ஆகாது. 11ல் இருந்து போடுவோம். ஆட்ரிபியூட் ஃபஸ்ட் ஒன்று வரும். செகண்ட் ஒன்று வரும். கீ ஆட்ரிபியூட். ஓகே, என்னடா இது எல்லாமே வர மாதிரி இருக்கு. சரி போடுவோம். கான்சிக்வன்ஸ் போன கொஷின் நல்லா தெளிவாக பார்ப்போம் இருங்க. ஒன்னும் 3யும் கண்டிப்பாக வரும். 2 தான் எனக்கு டவுட்டாக இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று வரும், தேர்ட் ஒன்று வராது. One and 2. Very good. Yeah, all 1, 2 and 3 வரும். Consent second வராது. 1 and 3. Okay. First one வரும், செகண்ட் ஒன்று வரும். தேர்ட் ஒன்று வர மாதிரி இருக்குடா. டைமண்ட் எஸ்னா எக்ஸ்ட்ரீம்லி சீப். வெப்சைட்ஸ்லாம் சீப்பாக இருக்குது, வெப்சைட்ஸ்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். 1 and 2 போடுறேன், பட் எனக்கு 1, 2 and 3 இருக்க வாய்ப்பு இருக்குது. போன கொஸ்டின் பண்ண ஒரு ஃபுட் 30. 1 and 2 போடுறேன், பட் ஸ்டில் எனக்கு 15 வந்துட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ அடிச்சிருக்கேன். நினச்சேன் நான் இந்த கொஸ்டினில் ஒரு சீட்ஸுங்கும் போது சேரிட்டி யூஸ் பண்ணுவானுங்கன்னு நினச்சேன், அதை யூஸ் பண்ணி இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. பிளாங்க் எக்ஸ்பிரஷன்
எக்ஸ்பெக்டேஷன். That was an expression he had not heard before. எக்ஸ்பிரஷன்ங்கிறத கேட்க முடியுமா? That was an வராதுன்னு நினைக்கிறேன். ஒன்லி ஒன்று தான் வரும்னு நினைக்கிறேன். திரும்பி அகெயின் எக்ஸ்பிரஷனு கேட்க முடியாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நான் அதை போட்டிருக்கேன். தட் வாஸ் an expression he had not heard before. எக்ஸ்பிரஷனு கேட்க முடியாது அப்படிங்கிறத வச்சு போட்டிருக்கேன். யா, இப்போ தான் என்னால் நல்லா ஒரு தெளிவாக போட முடியும் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா எனக்கு நல்ல டைம் இருக்குது. எல்லாம் ஓகே ஆஃபிஸ் அது இது நிறைய படித்து வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எனக்கு. இப்போது என்னையால் பேராஜம்பிளை சூப்பராக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேராஜம்பிள்ஸ் போட்டுட்டு ஆர்சிக்கு போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை ரீட் பண்ணணும். RQP or what? Ails. ரீஅரேஞ்ச் பண்ணி கேட்காங்களா? பொறுமையாக போடுவாருங்க. 6 தான் ஃபஸ்ட்டு. சரியா? சிக்கு அப்புறம் எஸ்ஸாக இருக்கலாம். ஓகே, ஆர் QP TS. யா, தோஸ் லக்கி பேரண்ட்ஸ் அப்படிங்கும்போது எந்த பேரண்ட்ஸ்னால் பேரண்ட்ஸ் இன் ஜெர்மனின்னு நான் எடுத்துக்கிறேன். RQPTS அதெல்லாம் வெரிஃபை பண்ணுறது தான். RQPS. பில்ஸ் ஆர் க்ரீம்ஸ். ஓகே, டாக்டர் கொடுக்குற க்ரீம். ஓகே, டிஎஸ் கரெக்டு தான் ராஜா, கரெக்டு தான். 2 ஆர்சியை மட்டும் முடிக்கிறோம், சிறப்பாக பண்ணுறோம். 15 நிமிஷம் இருக்குது, 15 நிமிஷம் ஆயிரும். 2 ஆர்சிங்கும் போது நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. நம்ம வந்துச்சுன்னா 15 மினிட்ஸ் ஆயிரும் கண்டிப்பாக. 7 questions. ஸோ இதை பார்த்தோன்னே இது வந்துட்டு ஒரு கதை மாதிரி இருக்குது. எனக்கு இந்த ஹிஸ்ட்ரிலாம் ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கிடுங்க. அதனால் நான் என்ன பண்ணிடுறேன்னா, இது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பேசேஜ் ஃபெமிலியர் பேசேஜ். கொஷின் அப்படியே நல்லா பார்த்துக்கிறேன். எந்த பேசேஜ், தீம் ஆஃப் த பேசேஜ், கன்வேஸ்னால் வந்துட்டு கொடுக்கறது,
கன்வேனா கொடுக்குறது இம்பார்ட்டுங்கிறது தான் மீனிங் வரணும். பேசேஜ் வச்சு தான் என்னால் போட முடியும். டிஸப்பியர்டுக்கு ஆப்போசிட் அப்பியர்டு, எமர்ஜ்டு வெளியே வர்றது. ஓகே, அப்போ எனக்கு இது ஒரு கதையாக இருக்கிறதுனால நான் இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். சரியா? பிளாங்க் ஃபஸ்ட் நான் ஃபில் பண்ணணும். மேன் இன் டெய்லர்டு சூட். ஓகே, இதான் ஆன்சர் இருக்க வாய்ப்பு அதிகம், பார்த்துக்கிடுங்க. மியூசியம் கதை என்ன, மியூசியத்துக்குள்ளே போகலை. ஐயோ, கீழே வாடா. ஸ்டோனேஜ் பிளே கிரவுண்ட் இருந்துச்சு, அப்சர்வேஷன் டவர் வித் நியர் ஸ்கல் இருந்துச்சு. ஓகே, மாடல்ஸ் ஆஃப் ரியலிஸ்டிக் மாடல்ஸ் அண்ட் ஈஸி டு ஃபாலோ எக்ஸிபிட்ஸ். ஐசேஜ் ஆர்டிஃபேக்ட்ஸ் அண்ட் ஈஸி டு ஃபாலோ எக்ஸிபிட்ஸ் இருக்குது. இது ரெண்டு இருக்கு. அப்சர்வேஷன் டவர் இருக்கு. ஸ்டோனேஜ் தீம்டு பிளே கிரவுண்ட் இருக்கா? இருக்கு. அப்போ இதுதான் இல்லை, கேவ் டுவெல்லிங் தான் இல்லை. ஃபால்ஸ்.
ஓகே, ஒன்லி ஒன்று தான் ஆன்சர். சோலி முடிஞ்சிட்டுடா. ஃபால்ஸ்ன்னு கேட்காங்க. ஒன் கண்டிப்பாக வருமாங்க. ஒன்று வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? இன்டர்பிரீடிங் வாஸ் ஓகே. நன்னு தான் ஆன்சர். நன்னு தான் ஆன்சர். செக் பண்ணி பார்த்துரும். செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் இருக்கும். தீம் ஆஃப் த பேசேஜ். Reviving the forgotten past, understanding human evolution இல்லை, highlighting the importance of Neanderthals in human evolution, misconceptions, okay. Challenging misconceptions வாய்ப்பு இருக்கு. ஓகே, இது போடுறேன். இது கொஸ்டின் டவுட்டு தாங்க. கன்வேஸ் எங்கே இருக்கு? இம்பார்ட்ஸ். ரைட். ஸோ லாஸ்ட் 7 கொஸ்டின்ஸ் நிறைய மார்க்ஸ் ஃபார் ரிவ்யூ போட்டிருக்கேனே. 5 கொஸ்டின்ஸ் கிட்ட போட்டிருக்கேன். ஓகே. இது நான் கொஞ்சம் வாசித்தேன், பட் என்னால் ஃபுல்லாக இது பண்ண முடியல. ஓகே, இந்த கதையை பார்த்துக்கிடுவோம். இக்டாமி ஆஃப் இன்ஜுரி அண்ட் க்ரோத், அக்வைர்ட் செவன் சிண்ட்ரோம். அவர் ஜேர்னியை வந்துட்டு இது பண்ணுறாங்க. அக்வைர்ட் செவன் சிண்ட்ரோம் என்னதுன்றாங்க. இன்ஃபரன்சஸ், டைட்டில், அவுட் நம்பர், எக்ஸீட், டெமான்ஸ்ட்ரேட். டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுனா ஷோ பண்ணுறது தானே, காமிக்கிறது. ஸோ கன்சீலிங் தான் ஆப்போசிட். கிளாஸ் எடுத்து லைட் இருக்குன்ற
டிக்டாமி ஆஃப் இன்ஜுரி அண்ட் growth, tragedy and triumph. இதுதான் ஆன்சர். கண்டிப்பாக தெரியும். இந்த கதை நல்லா ஈஸியாக இருக்குங்க. இதுதான் ஆன்சரு. ஃபிசிக்கல் இன்ஜுரிஸ்னு இல்லைங்க, ஸ்ட்ரோக், டிமென்ஷியா, அசால்ட். ஐயோ, இட்ஸ் வெரி அன்யூஷுவல் கரெக்டு அண்ட் அஃபெக்ட்ஸ் பீப்புள் வித் ஃபிசிக்கல் இன்ஜுரிஸ். மோர் தென் ஒன் ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்கே. ஒயர்டு 70 சிண்ட்ரோம் தானே, இந்த இருக்கான், இங்கே தான் இருக்கான். ஃபிசிக்கல் இன்ஜுரிஸுங்கிற வார்த்தை தான் எனக்கு இடிக்குதுங்க. இது வரும், இன்ஜுரிங்கிறத அவன் கொடுத்துருக்கான், ஃபிசிக்கல் இன்ஜுரின்னு கொடுக்கலையே அவன். போடுறேன். Number of people suffering from congenital போத் ஏஎன்சி தான் வரணும். கடைசி கொஸ்டினா 2 கொஸ்டின் இருக்காடா. இதுதான் கரெக்ட். டைட்டில் மிஸ்ட்ரி ஆஃப் சடன் ஜீனியஸ் தான் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஹவு டு எக்ஸல் இன் யர் ஃபீல்டு, நியூரலாஜிக்கல் ஃபீல்டு. ஓகே, பார்த்துக்கலாம். அது கொஷினுக்கு போட்டுட்டேன். அப்பா, ஏதாவது கரெக்டாகிட்டா? மாதிரி எல்லாம் மிஸ்டேக்கா பான கொஷினை பார்ப்போம். ஆல் 1, 2 and 3 ஆன்சராடா? எக்ஸ்பிரஷன் 1 and 3 ஆன்சர்னு வச்சிருப்பானுங்களே. சரி, ஓகே. இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பிரஷனுங்கிறது, எக்ஸ்பிரஷனுங்கிறது அது ஒரு சைகை. வந்துட்டு அது வந்து வாயால் வர்ற வார்த்தைகள் வந்துட்டு சில நேரம் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க, அதை வச்சு அவங்க போட்டிருப்பாங்க. ஃபால்ஸ். ஒன் அண்ட் 3 தான் ஆன்சர்மா போட்டிருக்கேன். 2 ஆன்சரா?
DNA is a significant factor in understanding the extinction of the species. ஆமாம் இது இல்லையே. ஓ கஷ்டப்பட்டு படித்து இதெல்லாம் தப்பு விட்றானம்மா பாருங்க. ஏய் பார்த்தீங்களா, மோர் தென் ஒன் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். இவன் தான் கரெக்ட். ஃபிசிக்கல் இன்ஜுரிஸும் கொடுத்துருக்காங்க, இங்கே வெறும் இன்ஜுரி தான் கொடுக்கு. கேன போயிலுங்களா எப்படிடா நான் போட்டது? டிஃபரன்ஸ் டிஏ தான் ஆன்சரா? காக்னேட்டிவ் இம்பேர்மெண்ட் காஸ் பண்ணாதுன்ட்டு இருக்குல்லங்க. காக்னேட்டிவ் இம்பேர்மெண்ட் காஸ் பண்ணுமா? காஸ் பண்ணுங்கிற மாதிரி இவங்க போடவே இல்லையேங்க. நீங்கள் இப்படிலாம் கொடுத்தீங்கன்னா எப்படிரா மனுஷன் போடுவான்? அக்வயர்டு சேவன்ட் சிண்ட்ரோம் டஸ் நாட் காஸ் தானங்க. நெய்தர் மென்ஷன்டு நாட் இம்ப்ளைடு இந்த பேசேஜ். டேய் இங்கே வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு எதுவுமே சொல்லலையாடா நீ. அவளுக்கு வந்துட்டு காசு பண்ணாது அப்படின்னு நீ சொல்லலை. ஓகே காசு பண்ணுன்னு நீ சொல்லலையே. அக்வயர்ட் சேவன்ட் சிண்ட்ரோம் இருக்குதுன்னா இது ஓகே, இதனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. நல்லா இப்போ ஒழிச்சு வைக்கானுங்க பயவுள்ளைகள் தான் பிரச்சனை. நல்லா ஒழிச்சு வைக்கானுங்களா? இப்போ நம்ம பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. அனலிட்டிக்ஸ் பார்ப்போம். பர்சன்டேஜ் ஒரு டெஸ்ட்லேயே நம்ம 30% வந்திருக்கோம். 99.9 நம்மளுக்கு முன்னாடி எடுத்துருக்கானா? அக்யூரேட்டாக போட்டு வந்துருக்கணும். ஓகே இட்ஸ் ஓகே. ஆர்சியில் மிஸ்டேக்ஸ் விட்றோம் அப்படின்னா நம்ம அதை சரி பண்ணணும். ஆர்சியில் தான் 3 மிஸ்டேக்ஸ் வந்துருக்கு. அதர் தென் தட் இட் இஸ் ஓகே. இந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் போடுறது எப்படி இருக்குது, பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படிங்கிற எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு டெஸ்ட்டில் இன்னொரு கரெக்ஷனில் சந்திப்போம். நம்ம பெய்டு பேட்ச் கோர்சஸ் போயிட்டுருக்குது, வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.